ஓம் கம் கணாதிபதியே நமக. ஓம் வம் வாராகி நமக. அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை குரு வாழ்க குருவே துணை. எனக்கு ஜோதிடம் கற்றுக் கொடுத்த அனைத்து குருமார்களையும் நான் முதல்ல வணங்கிக்கிறேன். எனக்கு இந்த வாய்ப்பளித்த சகோதரி தோழி வினோதினி அவர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கி நம்ம என்ன சம்மந்தமாக நம்ம பேச போகிறோம் அப்படின்னம்னா, இன்றைய நாளை பற்றி நம்ம பேச போகிறோம். சரிங்களா? இன்றைக்கி என்ன டேட்டு? 18/7/2026. சரிங்களா? இதோட கூட்டுத்தொகை பார்த்திங்கன்னா 18ங்கிற நம்பர் காலையிலேயே மேடம் சொல்லியிருப்பாங்க. 18ங்கிற நம்பர் எப்போவுமே நம்மளுக்கு ஒரு டேஞ்சரானது தான். ஏதாவது ஒரு விஷயத்த நம்மளுக்கு என்ன ஆக்குங்க, கஷ்டத்தை கொடுத்துருவோம். 18ங்கிறது எப்போவுமே 1ங்கிறது சூரியன், 8ங்கிறது சனி பகவான், ரெண்டையும் சேர்த்தும் போது அங்கே செவ்வாயாக வந்துடுறாரு. சரிங்களா? இன்றைக்கி 18 அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இன்றைக்கி என்ன யோகம்? நாம யோகத்தில் இன்றைக்கி என்ன யோகம்? வரியான் நாம யோகம். சரிங்களா? இந்த வரியான் நாம யோகம் 27 நாம யோகத்தில் 18வது யோகமாக வரும். இன்றைக்கி ஆரம்பித்ததும் வரியான் யோகம். இந்த வரியான் யோகத்துக்கு யோகி யார், அவயோகி யார்? யாருக்காவது தெரியுமா? வரியான் அப்படின்னா சிறந்தது அப்படின்னு அர்த்தம். இந்த நட்சத்திரத்துக்கு, இந்த யோகத்துக்கு யோகி பூரட்டாதி என்கிற குரு யோகி, உத்திரம் என்கிற சூரியன் தான் அவயோகி. இப்போ இன்றைக்கி மதியம் நம்ம உணவு சாப்பிட்டோம். சாப்பிடும்போது லட்டு எல்லோரும் சாப்பிட்டோமா? இந்த லட்டுங்கிற இனிப்பு நம்மளுக்கு எதோட காரகத்துவம்? குரு. அதை கொடுத்தது ஒருத்தர் ஸ்பான்சர். அவர் பூராட நட்சத்திரக்காரர் ஸ்பான்சர் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? ஒன்றுக்கு ஒன்று நம்பர்ஸு கனெக்ட் ஆகாமல் எந்த ஒரு விஷயத்தையும் யாரும் பண்ண முடியாது. சரிங்களா? இப்போது இன்றைக்கி என்ன நட்சத்திரம்? இன்றைக்கி நாள் சனிக்கிழமை, அது எல்லாத்துக்கும் தெரியும். டேட்டு 18/7/2026. டோட்டலாக நம்ம கூட்டினாலும் 8 தான் வருது. இன்றைக்கி சனிக்கிழமை. சனி பகவானுக்குரிய எண் என்ன? 8. இன்றைக்கி வரியான் நாம யோகம். நாம யோகத்தில் 18வது யோகம் வரியான். சரிங்களா? அடுத்தது இன்றைக்கி என்ன காரணம்? காலையில் ஆரம்பித்தது ஓகே. ஃபுல்லாக இருக்கிறது, பகல் முழுக்க இருக்கிறது செவ்வாய். இன்றைக்கி பவகரணம். பவகரணத்துக்கு அதிபதி யார்? செவ்வாய். கூட்டி எண் 9 வந்துடுச்சா? சரிங்களா? இன்றைக்கி என்ன நட்சத்திரம்? பூரம் நட்சத்திரம். இன்றைக்கி பூர நட்சத்திரம். பூர நட்சத்திரம்ங்கிறது யாரோட நட்சத்திரம்? சுக்கிரனோட நட்சத்திரம். இன்றைக்கி ஆடி 2ஆம் தேதியா? சுக்கிரனோட நட்சத்திரம் வந்துருச்சுங்களா? அதே போல் இன்றைக்கி ஸ்பான்சர் கொடுத்தது பூராட நட்சத்திரக்காரங்க. பரணி, பூரம், பூராடம். அவர் குருவை இன்றைக்கி ஸ்பான்சர் பண்ணியிருக்கார். பூரட்டாதி நட்சத்திரமாக யோகி நட்சத்திரத்துக்குரியதை இன்றைக்கி ஸ்பான்சர் பண்ணியிருக்காங்க. சரி, இப்போ இந்த 18ங்கிறது டேஞ்சரா நம்மளுக்கு? இப்போ 18 அப்படின்னா, 18ன்னா நம்மளுக்கு நினைவுக்கு வர்றது என்னது? கடவுள் தெய்வங்களில் 18 அப்படின்னா நம்மளுக்கு எந்த தெய்வம் ஞாபகம் வரும்? 18ஆம் படி கருப்பணசாமி, 18 படிகள் உள்ள ஐயப்பனும். அப்போ 18 அப்படிங்கிற டேஞ்சராக வரும்போது 18ஆம் படி கருப்பணசாமியை நம்ம கும்பிடலாமா? 18 படிகள் ஏறி ஐயப்பனை கும்பிடலாம். அதற்கு முன்னாடி நம்ம விரதம் இருக்கணுமா? மேடம் நான் காலையில் சொல்லியிருந்தாங்க 45ங்கிற நம்பர் சொல்லியிருந்தாங்க. முயற்சிகள் வெற்றி அடையும்னு சொல்லியிருந்தாங்களா? அப்போ புதிய முயற்சியாக இருந்தாலும் நீங்கள் 45 நாள் விரதம் இருக்கீங்களா? 45 நாள் விரதம் இருந்து தானே போகிறீங்க. அப்போ அந்த நம்பர்ஸ் இங்கே எல்லாமே யூஸ் ஆகுதா? 48 நாள் இல்லை, நீங்கள் 45 நாளே நீங்கள் இருக்கலாம். 45 நாளே இருக்கலாம். நான் நம்பர்ஸுக்காக தான் சொல்லிகிட்டு இருக்கேன். சரிங்களா? 42ன்னு சொன்னேன். நான் 45 சொல்லிகிட்டு இருக்கேன். சரிங்களா? 45 புதிய முயற்சிக்கு வெற்றியை கொடுக்கும். சரிங்களா? அப்போ இது எல்லாமே ஒன்றுக்கு ஒன்று கனெக்ட் ஆகுதா? அப்போ நம்ம கண்டிப்பாக நம்பர்ஸை நம்ம யூஸ் பண்ணலாமா? இந்த நம்பர்ஸ்னால எவ்வளோ நல்ல விஷயங்கள் நடக்குது. இன்றைக்கி நாள் என்னவோ அந்த நாளுக்குரிய எல்லா விஷயங்களுமே கனெக்ட் ஆகும். இன்றைக்கி உபாசனா தெய்வம் அப்படின்னு சொல்லி காலையில் ஒருத்தர் சொல்லியிருந்தாங்க. இந்த உபாசனா தெய்வம் அப்படிங்கிறது யாருன்னு தெரியுமா? குலதெய்வம் அப்படின்னா நம்மளுடைய முன்னோர்கள், அவங்க தான் குலதெய்வம். குலதெய்வத்தை கூப்பிட்டிங்கன்னா கூடவே வரும். உபாசனா தெய்வத்தை கூப்பிட்டிங்கன்னா நம்ம கூட தங்கிடும். நமக்கு நல்ல வழிகாட்டுறது யாருங்க? உபாசனை தெய்வம். இப்போ இந்த உபாசனை தெய்வத்தை எப்படி கண்டுபிடிக்கிறது?
இப்போ நம்ம 5ஆம் இடம் அப்படிங்கிறது குலதெய்வத்தை சொல்கிறோமா? 5க்கு 5ஆம் இடமான 9ஆம் இடத்தை நம்ம என்னன்னு சொல்கிறோம்? பூர்வ புண்ணியம் சொல்கிறோம். அப்போ 9ஆம் அதிபதி தான் நம்மளுக்கு பாக்கியஸ்தானம் இல்லையா? அப்போ பாக்கியாதிபதியை நம்ம முதல்ல கும்பிடணும் பாக்கியஸ்தானத்துக்கு. இப்போ இந்த உபாசனா தெய்வத்தை எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, குரு ஆண்களாக இருந்தால் உங்களுடைய ஜாதகத்தில் குரு வந்து எந்த இடத்துல எந்த ராசியில் இருக்காரோ அந்த ராசிக்கு 11ஆம் இடத்தை நம்ம பார்க்கணும். 11ஆம் இடத்துல எந்த ராசி, அந்த ராசிக்குரிய நடு நட்சத்திரம் எதுவோ அந்த நட்சத்திரத்துக்கு அன்னைக்கு அந்த தெய்வத்துக்குரியது போகணும் கோயிலுக்கு. அதுதான் நம்மளுக்கு உபாசனை தெய்வம். அதே போல் பெண்களாக இருந்தாலும் சுக்கிரன் தான் நம்மளுக்கு உபாசனை தெய்வம். சுக்கிரன் என்ற ராசியிலிருந்து 11ஆவது ராசி எந்த ராசியோ அந்த ராசியோட நடு நட்சத்திரத்தன்னைக்கு அந்த உபாசனா தெய்வத்துக்கு நம்ம கும்பிடணும். இப்போ 9ஆம் அதிபதியோட இந்த உபாசனா தெய்வம் கண்டிப்பாக தொடர்பில் இருக்கும். இன்றைக்கி பூர நட்சத்திரம், எனக்கு வந்து துலாத்தில் சுக்கிரன் இருக்காங்க. சுக்கிரன் அப்படிங்கும்போது துலாத்துக்கு 11ஆம் இடம் என்னது? சிம்மம். சிம்மத்துக்கு பூர நட்சத்திரம் தான் நடு நட்சத்திரம். ஸ்ரீ லலிதாம்பிகை ஜோதிடர், அதாவது ஸ்ரீ லலிதாம்பிகை தாயார், அவங்க திருமேச்சூரில் இருக்கக்கூடிய லலிதாம்பிகை தாயார் தான் இன்றைக்கி வந்து என்னுடைய உபாசனை தெய்வம். இன்றைக்கி வந்து நான் லலிதாம்பிகை தாயாரை பற்றியோ அந்த திருமேச்சூரை பற்றி தான் நான் பேச போகிறேன். சரிங்களா? ஒன்றுக்கு ஒன்று கனெக்ட் ஆகாமல் நாம் இத்தனை வருஷம் 18-19 மாதங்கள் வந்து கருத்தரங்கள்லாம் நடத்திக்கிட்டு இருந்தோம். ஆனால் திருமேச்சூரை பற்றி நான் இது வரைக்கும் நான் எங்கேயும் பேசுனது கிடையாது. பட் இன்றைக்கி வந்து அந்த ஒரு குடுப்பனை இருக்குது அப்படின்னா மேடம் அவங்களுக்கும் உபாசனை தெய்வம் லலிதாம்பிகை தான். சரிங்களா? அப்போ ஒருத்தருக்கு ஒருத்தர் எந்த தொடர்புமே இல்லாமல் நம்ம ஒரு விஷயத்த பேச முடியாது. காலையில் அவங்க வந்து தங்கப்பாண்டியன் ஐயா இன்றைக்கி புதன் சனியை பற்றி பேசினார். சனிங்கிறது இன்றைக்கி சனிக்கிழமையா? புதன் அப்படிங்கிறது மீடியாவில் தான் வந்து நம்ம பேச முடியும். நாங்கள் 2 பேருமே மீடியா ஆரம்பித்தது லேட்டாக தான் ஆரம்பித்தோம். அதான் புதன் சனியோட தொடர்பு அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். இப்போ இந்த லலிதாம்பிகையோட ஊர் அது எதுக்காக அந்த இடத்துல வந்து நம்மளுக்கு உபாசனை தெய்வமாக இருந்துச்சு? அதற்கு முன்னாடி உங்களுக்கு உபாசனை தெய்வம் யாருன்னு தெரிஞ்சுக்கணுமா? இப்போ மேச ராசி வந்து ஒருத்தருக்கு வந்து உபாசனை தெய்வமாக இருக்கணும். அதாவது மேச ராசி அப்படின்னு வந்துச்சுன்னா, அதாவது உங்களுடைய சுக்கிரனோ குருவோ 11ஆம் இடமான மேச ராசி வந்துச்சு அப்படின்னா, உங்களுக்கு மேசம் அப்படின்னா ஸ்ரீ மகாலட்சுமி, பழனியில் பெரிய கலைமுத்தூருங்கிற ஊரில் இருக்கக்கூடிய மகாலட்சுமி தாயார் தான் உங்களுக்கு மேசராசிக்குரிய உபாசனை தெய்வம். ராசிக்கு எழுதிக்கிங்க. அப்புறம் உங்களுக்கு அது எத்தனாம் இடமா வருது அப்படிங்கிறத எழுதிக்கோங்க. ரிஷபம்னா ரோஹிணி நட்சத்திரம். மேசம்ங்கும்போது பரணி நட்சத்திரம் எழுதிக்கோங்க. ரிஷபம்ங்கிறது ரோஹிணி நட்சத்திரத்தன்னைக்கு எழுதிங்க. ராமேஸ்வரத்தில் உள்ள பர்வதவர்த்தினி தாயார். மிதுனம் திருவாதிரை நட்சத்திரம். காந்திமதி அம்மன் நெல்லை, திருநெல்வேலி நெல்லையப்பரில் இருக்கிற காந்திமதி அம்மன். கடகராசி பூசம் பால திரிபுர சுந்தரி நெமிலி, பால திரிபுர சுந்தரி நெமிலி. சிம்மம் வந்து பூர நட்சத்திரம், ஸ்ரீ லலிதாம்பிகை தாயார் திருமச்சியூர். கன்னி அஸ்த நட்சத்திரம், ஸ்ரீ துர்க்கையம்மன் பட்டீஸ்வரத்தில் உள்ள துர்க்கையம்மன் கோயில். துலாம் சுவாதி நட்சத்திரம், ஸ்ரீரங்கம் காட்டழகிய சிங்கப்பெருமாள். நீங்கள் உபாசனை தெய்வத்தை கும்பிடும்போது முதல்ல இந்த நடு நட்சத்திரத்தை பயன்படுத்தி அந்த அன்னைக்கு போய் அந்த கோயிலில் நீங்கள் போய் வழிபாடு செஞ்சு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுடைய வெற்றியும் தோல்வியும் உபாசனை தெய்வத்தோட கையில் இருக்குது. உபாசனை தெய்வம் தான் நம்மளுக்கு கூடவே இருக்கும், வழிகாட்டும். அப்போ நம்ம ஒவ்வொரு விஷயங்களும் நம்ம எந்த செயல்கள் எடுத்தாலும் இந்த உபாசனை தெய்வத்தோட மந்திரத்தை சொல்லி ஆரம்பித்தா, இன்றைக்கி காலையில் நான் வந்து முதல்ல மந்திரம் சொல்லும்போது லலிதாம்பிகையோட மந்திரம் சொல்லி தான் ஆரம்பித்தேன். எல்லோரும் கவனிச்சிருப்பீங்க. அந்த தெய்வத்தை கும்பிட்டு நம்ம வழிபாடு செஞ்சு நம்ம வந்து உபாசனை எடுத்துக்கிட்டு நம்ம பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக அந்த காரியம் சக்ஸஸ் ஆகும். விருச்சிக ராசி அனுஷம் அலமேல் மங்கை திருப்பதி. தனுசு ராசி மூல நட்சத்திரம், ஸ்ரீ வாராகியம்மன் தஞ்சாவூரில் இருக்கக்கூடிய வாராகியம்மன் தஞ்சை பெரிய கோயில். மகர ராசி திருவோண நட்சத்திரம், ஸ்ரீ ராஜகாளியம்மன் தெத்துப்பட்டி. எங்கே இருக்குது அப்படின்னா ஒட்டஞ்சத்திரத்துலேருந்து திண்டுக்கல் மாவட்டம் வரும். தெத்துப்பட்டி ராஜகாளியம்மன் கோயில். அடுத்து கும்பராசி சதய நட்சத்திரம்,
குற்றாலீஸ்வரர், குற்றாலத்தில் இருக்கக்கூடிய குற்றாலீஸ்வரர் கோயில். மீனம், உத்திரட்டாதி நட்சத்திரம், மதுரை மீனாட்சி அம்மன் கோயில். இவங்க தான் உபாசனை தெய்வம். அப்போ உங்களுடைய ஜாதகத்தில் ஆணாக இருந்தால் குரு எங்கே இருக்கார், அவருக்கு 11வது ராசி எது, அப்போ இந்த ராசியில் வந்து நடு நட்சத்திரம் இருக்கக்கூடிய அந்த நட்சத்திரத்தன்னைக்கு நீங்கள் அந்த கோயிலுக்கு போயிட்டு வந்தீங்க அப்படின்னா அதுதான் உங்களுக்கு உபாசனை தெய்வம். அப்போ உங்கள் கூடவே இருந்து உங்களுக்கு நல்லா வழிகாட்டக்கூடியது இந்த உபாசனை தெய்வம் தான். இந்த தெய்வத்தை நீங்கள் வழிபாடு செய்யுங்க, கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல வழித்துணையாக இருப்பாங்க அப்படிங்கிறது தான். சரி, இன்றைக்கி திருமச்சியூர் பூர நட்சத்திரம் அப்படிங்கிறனால பூர நட்சத்திரத்தில் பிறந்தவங்க ஸ்ரீ ஆண்டாள் தேவி. அவங்க தான் வந்து திருப்பாவை திருவம்பாயை பாடி நாராயணன் அடைஞ்சவங்க. பெருமாளை வந்து நோக்கி அந்த பாடல் பாடி அவங்க வந்து ஸ்ரீ ஆண்டாளை வந்து வழிபாடு செய்வது மிக சிறப்பு. அதே போல் பூர நட்சத்திரம் அப்படின்னாலே பலாமரம், விருட்சம் வந்து பார்த்திங்கன்னா பலாமரம். அதே போல் ஆடி பூரம் மிக விசேஷமாக இருக்கும். இப்போ சௌடேஸ்வரி அம்மன் சொல்லி நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன். இந்த சௌடேஸ்வரி அம்மன் பார்த்திங்கன்னா அமாவாசையில் பிறந்தவங்க. ஆனால் அந்த சௌடேஸ்வரி அம்மனுக்கு ஆடி பூரத்தன்னைக்கு தான் வளகாப்பு செய்வாங்க. நம்ம வந்து அவங்களுக்கு வளகாப்பு செய்கிற மாதிரி. அப்போ கர்ப்பிணி பெண்கள்லாம் அங்கே போய் உட்காந்து அவங்களுக்கும் வந்து அம்மனோட இதில் இருந்து அந்த 5 வகையான சாப்பாடு செஞ்சு அதை மடி கட்டி அவங்களுக்கு வளையல் போட்டு அவங்களுக்குரிய வளகாப்பே வந்து அந்த கோயிலில் நடத்துவாங்க. இது வந்து என்னுடைய வீட்டு பக்கத்துலேயும் இருக்குது. அந்த சௌடேஸ்வரி அம்மன் கோயிலில் என்னுடைய பொண்ணுமே இருந்து அவங்களுக்கு வளகாப்பு போட்டு நாங்கள் பண்ணோம். இது வந்து நடந்த உண்மைகள். அதே போல் ஆடி பூரம்னாலே ஒரு விசேஷமானது அப்படின்னா கர்ப்பிணி பெண்களுக்கு வளகாப்பு நடத்துறது தான் அப்படிங்கிறது சொல்லுவாங்க. இப்போ இந்த வளகாப்பு அப்படின்னு பார்க்கணுமா, பார்வதி தேவி பிறந்த நட்சத்திரமும் உங்களுக்கு வந்து பூர நட்சத்திரம் தான். அதே போல் லலிதாம்பிகை அம்மன். இப்போ இந்த லலிதாம்பிகை தாயார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்லா சாந்த சொரூபிணியாக இருப்பாங்க. ஆனால் கம்பீரமாக இருப்பாங்க. எப்படின்னா இடது காலை தொங்க விட்டுட்டு வலது காலை மடித்து உட்காந்துருப்பாங்க. நல்லா கம்பீரமாக காட்சியிருக்கக்கூடிய ராஜராஜேஸ்வரியாக திகழக்கூடிய ஸ்ரீ லலிதாம்பிகை அம்மா வந்து எந்த ஊரில் இருக்காங்கன்னா கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா திருவாரூர் மயிலாடுதுறையிலேருந்து ஒரு 30 கிலோமீட்டர், திருவாரூர் டு காரைக்கால் போகிற ரூட்டில் பேரளம்ங்கிற ஊருக்கு பக்கத்தில் வந்து இந்த லலிதாம்பிகை அம்மாவோட ஊர் இருக்குது. திருமைச்சூர் அப்படின்னு சொல்லி ஊர் பேர். இந்த இப்போ பூர நட்சத்திரம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா காலபுருஷன், அதாவது வரிசையில் 27 நட்சத்திர வரிசையில் பூர நட்சத்திரம் எத்தனாவது நட்சத்திரங்க? 11வது நட்சத்திரம். அதுவும் 2 அப்படிங்கிற விஷயத்தில் வந்துடும். 11ன்னா கூட்டுத்தொகை 2 இல்லையா? அப்போ இன்றைக்கி ஆடி 2 அப்படிங்கும்போது அதுவும் உங்களுக்கு இன்றைக்கி கனெக்ட் ஆகும். அதே போல் இந்த பூர நட்சத்திரம் பார்த்திங்கன்னா சிம்ம ராசி, காலபுருஷனுக்கு 5வது ராசியாக வரும். சிம்ம ராசியில் நடு நட்சத்திரம் அப்படி எடுத்துட்டோம்னா பூர நட்சத்திரம். இந்த பூர நட்சத்திரத்தில் பிறந்தவங்களாம் பார்த்திங்கன்னா நல்லா அழகாக இருப்பாங்க, கவர்ச்சியாக இருப்பாங்க, இனிமையாக பேசுவாங்க, காதல் வயப்படுவாங்க, ஈஸியாக ஏமாந்துருவாங்க. காதலில் தோல்வியும் இருக்கும். கண்டிப்பாக இந்த விஷயம் கனெக்ட் ஆகும். ஏன்னா முக்கியமான பாயிண்ட்ஸ் தான். ஒரு நட்சத்திரம்னு எடுத்துகிட்டிங்கன்னா கிட்டத்தட்ட 100 பாயிண்ட்ஸுக்கு மேலே எடுக்கலாம். ஆனால் முக்கியமானது ஒரு 5-6 பாயிண்ட்ஸ் அப்படின்னு எடுக்கிறோம் அப்படின்னோம்னா அதில் அனுபவம் மூலமாக தான் எடுக்க முடியும். கண்டிப்பாக நம்மளை சுற்றி இருக்கிறவங்க யாராவது பூர நட்சத்திரத்தில் இருப்பாங்க. ஒரு 4-5 பேர்த்தோட இப்போ ஒரு விஷயம் நாங்கள் வந்து இங்கே மேடையில் பேசுகிறோம் அப்படின்னோம்னா அனுபவ கருத்துக்கள் தான் அதிகமாக இருக்கும் படித்ததை விட. ஏன்னா படித்ததை நாங்கள் மனப்பாடம் பண்ணி ஒப்பிக்கிறதா இருந்தால் அந்த பேப்பர் தேவைப்படாது. ஆனால் அனுபவ கருத்துக்கள் இத்தனை இது அப்படின்னு சொல்லி எழுதி வச்சோம்னா தான் அதை நம்ம இங்கே வந்து நம்ம வாசிக்க முடியும், அதை உங்களுக்கு சொல்ல முடியும். அப்போ ஒரு விஷயத்தை நாங்கள் இங்கே வந்து சொல்கிறோம் அப்படின்னோம்னா நிறைய ஜாதகத்தை ஆராய்ச்சி பண்ணிவிட்டு அதன் பிறகு தான் நம்ம எடுத்துகிட்டு வருவோம். அதனால் இது கரெக்டாக தான் இருக்கும். இந்த மிருகம் பார்த்திங்கன்னா பெண் எலி மாதிரி துருன்னு இருப்பாங்க, எந்நேரம் ஓடிக்கிட்டே இருப்பாங்க. ஆனால் எதுக்கு ஓடுறோன்னு தெரியாமல் ஓடிக்கிட்டு இருப்பாங்க. கரெக்டுங்களா? அடுத்து பார்த்திங்கன்னா இதோட குறியீடு, பூர நட்சத்திரத்தோட குறியீடு பார்த்திங்கன்னா கட்டில் கால். உங்களுக்கு பூர நட்சத்திரனாலே சுக்கிரனோட நட்சத்திரம் தான். சுக்கிரனாலே இங்கே சுகபோகி தான். எப்போவுமே ஆடம்பரத்தை தான் விரும்புவாங்க. அப்போ இவங்களுக்கு தொழில் எப்படி அமையும்? ஆடம்பரத்தை சம்மந்தமானது தான் தொழில் அமையும். ஃபேன்சி ஸ்டோர் வைக்கிறது, மேக்கப் ஐட்டம் பண்ணுறது, இது போல் பல விஷயங்கள் வந்து பூர நட்சத்திரக்காரவங்க திருமண வாழ்வில் அதிகம் திருப்தி இருக்காது. அதுக்கு திருமணத்துக்கு முன்னாடி வரைக்கும் நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஆனால் திருமணத்திற்கு பிறகு பார்த்திங்கன்னா
அவங்களுடைய இது எல்லாமே யாரோ ஒருத்தர் வந்து கட்டுப்படுறது மாதிரி அவங்களுடைய இது எல்லாமே திருப்தி இல்லாத சூழ்நிலைக்கு வந்துடும். சரிங்களா? ஜவுளி கடை, கார்மெண்ட்ஸு, கலை சம்பந்தமான பொருட்கள், நடனம், நாட்டியம், அழகு சாதன பொருட்கள், ஆடம்பரம், அப்புறம் எங்கேயாவது ஜாலியாக போகிறதுனா ஆன்மீக பயணம் போக மாட்டாங்க, ஜாலியாக சுற்றுலா போவாங்க, ஜாலி ட்ரிப் தான் அதிகமாக போவாங்க. இது போல் சுற்றுலா சம்மந்தப்பட்ட எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இனிமையான ஒரு ட்ரிப் அப்படின்னு எடுத்துட்டோம்னா இந்த பூர நட்சத்திரம் தான். இப்போது நம்ம இந்த லலிதாம்பிகை தாயாரோட திருமச்சியூரை பற்றி நம்ம பேசுவோம். இப்போ இந்த திருமச்சியூர் ஊர் எப்படி இருக்கும் அப்படின்னா, ஸ்ரீ மேகநாத சுவாமி சமேத ஸ்ரீ லலிதாம்பிகா அப்படின்னு சொல்லி அந்த 2 பேரும் அம்மாவும் அப்பாவும் இருப்பாங்க. இங்கே மேகநாத சுவாமி வந்து சுயம்பாக வந்தக்கூடியவர். அம்மா பார்த்திங்கன்னா, ஐயா பார்த்திங்கன்னா கிழக்கு நோக்கி, அம்மா இங்கே தெற்கு நோக்கியும் இருப்பாங்க. தனித்தறி கருவறையில் அம்மாவோட கம்பீரமான தோற்றத்தோடு அங்கே எப்படி இருப்பாங்க, நல்லா அழகாக காட்சியளிப்பாங்க. பூர நட்சத்திரம் இல்லையா, அப்போ வந்து அவங்க கருப்பாக இருந்தாலும் அவ்வளோ அழகாக அந்த சாமியை பார்த்தாலே வந்து அழகு நம்மளுக்கு வந்து ஒரு வித கவர்ச்சியை கொடுக்கும். அப்போ அம்மாவை பார்த்தா சாந்த ஸ்வரூபிணியாக இருப்பாங்க. அந்த சாந்தத்துக்கு முன்னாடி ஒரு விஷயம் நடந்துச்சு. இங்கே ஸ்ரீ சக்கரத்து மேலே தான் அவங்க உட்காந்துருப்பாங்க. பெரியவா வந்து இங்கே வந்து பார்த்துட்டு அவ்வளோ தூரம் வந்து ஒரு பணிவாக அவருடைய இதில் வந்து தரிசிச்சுட்டு போவாங்க ஐயா அம்மாவை. அப்படி இருக்கும்போது ஸ்ரீ சக்கரத்தை பிரதிஷ்டை பண்ணது காஞ்சி காமாட்சி அம்மன் கோயிலில். ஆனால் இங்கேயும் வந்து ஸ்ரீ சக்கரத்து மேலே தான் அந்த அம்மா வந்து உட்காந்துருப்பாங்க. இப்போ வந்து இந்த சூரியன் வந்து இந்த மேகநாத சுவாமியை வந்து வழிபட்டதாக இந்த புராணம் சொல்லுது. அந்த கதை வரலாறு என்ன அப்படின்னா, இங்கே வந்து காசியப்ப முனிவர்னு ஒருத்தர் இருப்பார். அவர் வந்து நம்மளுக்கு விஸ்வாமித்திரர் மாதிரி அவர் ஒரு முனிவர். அவருக்கு வந்து 2 மனைவிகள். அவங்க வந்து பார்த்திங்கன்னா வினங்கை, கத்ரு அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ 2 பேர்த்துமே வந்து சிவன் மேலே ரொம்ப பக்தி இருந்ததுனால சிவ வழிபாட்டில் ரொம்ப ஈடுபட்டு தவம் இருந்தாங்க. அப்போ வந்து சிவபெருமான் வந்து ஆளுக்கு ஒரு கருமுட்டையை கொடுத்து, நீங்கள் இதை வந்து 1 வருட காலம் வந்து நீங்கள் வந்து தவறாமல் அதை வந்து வழிபாடு செய்யணும், அதன் பிறகு தான் உங்களுக்கு பெயர் புகழும் உடைய குழந்தை பிறக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மறைஞ்சிட்றாரு. அப்போ கத்ருவும் வினங்கையும் அவங்க 2 பேரும் வந்து 2 மனைவி இல்லையா, அப்போ அவங்களுக்குள்ள ஒரு போட்டிங்கிறது ஒன்று கண்டிப்பாக போட்டி பொறாமைகள் இதெல்லாம் இருக்கும். இவங்க கத்ருங்கிறவங்களுக்கு வந்து முதல்ல வந்து அந்த குழந்தை பிறந்துடும். அவங்களும் வந்து 1 வருட காலம் யார் வந்து அந்த முட்டையை வந்து பாதுகாப்பாங்க, பொறுமை இருக்காது. ஆனால் கத்ரு வந்து ரொம்ப பொறுமைசாலியாக அவங்க சொன்ன வரைக்கும் வெயிட் பண்ணி என்ன பண்ணுறாங்க, நல்லா வழிபாடு செஞ்சு பூஜை பண்ணதுனால அவங்களுக்கு முதல்ல அந்த கருமுட்டை உடஞ்சி ஒரு குழந்தை சிசு வந்துடுது. ஆனால் அந்த சிசு எப்படி இருந்தது அப்படின்னா, கருடன் அவர் தான். அவர் பார்த்திங்கன்னா நோக்கு இதெல்லாம் இப்படி இருக்குது, இப்படி பிறந்துருச்சு அப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தப்படுறாங்க. அப்போ சிவபெருமானை நோக்கி கேட்குறாங்க, ஏன் இப்படி ஆயிடுச்சு, என்னுடைய குழந்தை முட்டை வந்து இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, சிவபெருமான் வந்து நாராயணனோட வாகனமாக திகழ போகிறாரு, அதனால் உலக புகழ் பெற்ற கருடனாக அவர் வந்து திகழ்வார், அதனால் நீ கவலைப்படாத அப்படின்னு சொல்லவும் கத்ரு வந்து சந்தோஷப்படுறாங்க. இப்போ விலங்கி என்ன பண்ணுறாங்க, அவளுக்கு மட்டும் பிறந்துருச்சு, நம்மளுக்கு இன்னும் குழந்தை பிறக்கலையே அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறாரு, அந்த முட்டையை உடச்சிட்றாரு. இதனால் என்ன ஆகுதுன்னா, ஊனமுற்ற ஒரு குழந்தை பிறந்துருது. அவர் பேர் வந்து அருணன். அப்போ அவங்க பிறந்ததையும் அவங்க இது இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி சிவபெருமானை கூப்பிட்டு கேட்கும்போது, நீ வந்து ஒன்றும் கவலைப்படாத, இந்த ஊனமுற்ற குழந்தை தான் நாளைக்கு சூரியனுக்கு தேரோட்டியாக வரக்கூடியவர், அதனால் இவரும் வந்து உலக புகழ் பெற்று தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லவும் இவங்களும் சந்தோஷப்படுறாங்க. ஆனால் அந்த அருணன்கிறவர் என்ன பண்ணுறாரு, தான் ஒரு ஊனமாக இருக்கமே, நம்மளை யார் வந்து இது பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லி சின்னதுலேருந்தே அவருக்கு ஒரு விரக்தியாக இருக்கும். சூரியன்கிட்ட போய் சூரியனோட தேரோட்டியாக தான் இருப்பாங்க அப்படின்னு சொன்னதுனால சூரியன்கிட்ட போய் இவர் என்ன பண்ணுவார், சிசிஐயே சேர்றதுக்காக போவார். அப்போ சூரியன் என்ன பண்ணுவார், நீ ஒரு வந்து நொண்டி, நீ வந்து எனக்கு தேரோட்டியாக இருக்க போறியா அப்படின்னு சொல்லி அவரை வந்து அவமானப்படுத்திடுவாங்க. இதனால் கவலையுற்றது மறுபடியும் சிவபெருமானை நோக்கி தவம் இருக்கும்போது அப்போ வந்து சிவபெருமான் தோன்றி சூரியனை சபிக்கிறார். நீ எப்படி வந்து என்னுடைய நான் வந்து கொடுத்த ஒரு வரத்தினால் பெற்ற அந்த குழந்தைய வந்து நீ வந்து எப்படி இப்படி சபிக்கலாம், நொண்டின்னு சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு சூரியனை சபிக்கவும் சூரியன் வந்து கருப்பாயிடுறார். இதனால் சூரியனோட மனைவி என்ன பண்ணுறாங்க, உலகமே வந்து சூரியனால் தான் இங்கே பிரகாசமாக இருக்குது, அப்போ இந்த ஒளி வந்து நீங்கள் மறுபடியும் கருப்பாக்கிட்டதுனால அவருடைய டெய்லி செயல்கள்லாம் வந்து செயலற்று போயிடும், உலகமே இதாகிடும், அதனால் அவங்களுக்கு வந்து சாப நிவர்த்தி கொடுங்க அப்படின்னு சொல்லி சொல்லும்போது
திருமச்சியூருங்கிற இடத்துல இருக்கிற மேகநாத சுவாமியை 12 மாதங்கள் வழிபாட்டு செய்யணும். அந்த மேகநாத சுவாமியை வந்து நீ வழிபாடு செஞ்சின்னா உனக்கு சாப நிவர்த்தி இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அதன் பிறகு தான் அவர் என்ன பண்ணுவார், அருணன் வந்து சாப நிவர்த்தி பெறறதுக்காக அருணனும் சூரியனும் வந்து இங்கே மேகநாத சுவாமியை கும்பிட்டுட்டு அதன் பிறகு சூரியன் வந்து அவருடைய ஒளியை வந்து திரும்ப பெற்றதுக்கு அப்புறமா பெற்ற இடம்தான் இந்த திருமச்சியூர் அப்படின்னு சொல்லக்கூடும். அதே போல் சித்திரை மாதம் ஒரு குறிப்பிட்ட நாளில் பார்த்தீங்கன்னா சூரியனோட அந்த ஒளி வந்து நேராக லிங்கத்து மேலே படும் அப்படின்னு சொல்லி இங்கே சொல்லுவாங்க. அதுவும் நீங்கள் வந்து ஊரில் போட்டு செக் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அது கிடைக்கும். அந்த டைமில் வந்து சூரியனோட இது விழுகும், சூரியனோட ஒளி வந்து லிங்கத்தில் மேலே படும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இது வந்து சூரியனுக்கு சாப நிவர்த்தி பெற்ற ஸ்தலம் அப்படிங்கிறதுனால நம்மளுக்கு சூரிய தோஷம் இருந்தாலும் நம்ம அங்கே போய் என்ன பண்ணலாம், மேகநாத சுவாமியை வழிபாடு செய்யலாம். அதே போல் வாஞ்சிநாத சுவாமின்னு சொல்லி அங்கே யமனும் சனியும் பிறந்த ஸ்தலம் அந்த திருமச்சியூர்லேருந்து ஒரு 2-3 கிலோமீட்டரில் தான் இருக்குது. பண்ணுவாங்கன்னா யமனுக்கு வந்து ஒரு எழுதி போடுவாங்க. யமன் வந்து நீதி தேவதை இல்லையா, நீதிமான். அதனால் என்ன பண்ணுவாங்க, எழுதி போடுவாங்க தன்னுடைய குறைகள். நமக்கு வந்து ஆகாதவங்க எடுத்துக்கிட்ட பொருள், திருடப்பட்ட பொருள் இதெல்லாம் வந்து எனக்கு வேணும்னு எழுதி வச்சா அங்கே வந்து கிடைக்கும் அப்படிங்கிற அதுலேயும் ஒரு நம்பிக்கை இருக்குது. அது வந்து வாஞ்சிநாத சுவாமின்னு சொல்லுவாங்க. யமனும் சனி பகவானும் பிறந்த ஸ்தலம் அது. ஓகே, நம்ம திருமச்சியூர் பார்ப்போம். இப்போ வந்து சூரியனை வந்து திரும்பவும் இதானதுனால இப்போ இங்கே அகத்தியரும் ஹயக்ரீவரும் இங்கே வந்து உபாசனை பெற்றது இவங்ககிட்ட தான். எங்கே மேகநாத சுவாமி கிட்ட தான், இங்கே லலிதா மாட்டை தான் உபாசனை பெற்ற இடம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அகத்தியர் வந்து உபாசனை ஹயக்ரீவர்கிட்டருந்து வாங்கின இடமும் இந்த திருமச்சியூர் தான். அதே போல் அம்மாவுக்கு கோபம் வந்து சூரியன் வந்து இப்படி வந்து சொல்லிட்டாரே அப்படின்னு சொல்லி சொல்லும்போது அம்மா கோபமாக இருக்கும்போது அப்பா வந்து என்ன பண்ணுவார், ஐயா சிவபெருமான் வந்து அவங்கள வந்து சமாதானப்படுத்துவார். சேத்திர புராணேஸ்வரர் அப்படின்னு சொல்லி நீங்கள் உள்ளே நுழைஞ்சதையுமே அந்த திருமச்சியூர் கோயிலில் உள்ளே நுழைஞ்சதையும் லெஃப்ட்டு இடது பக்கமாக சுற்றும்போது சேத்திர புராணேஸ்வரர்னு இருப்பாங்க. அவங்க வந்து நம்ம இந்த பக்கம் இருந்து பார்த்தோம்னா அவங்க 2 பேரும் அவங்க அம்மாவை வந்து அப்பா வந்து சமாதானப்படுத்துகிற மாதிரியும், அந்த பக்கம் போது அம்மா வந்து கோபமாக இருக்கிற மாதிரியும் அந்த சிலை உருவகம் அப்படியே இருக்கும். நீங்கள் அந்த சிலையை போய் 2 பக்கமாக திரும்பி பார்த்தீங்கன்னா அந்த சிலை அப்படியே இருக்கும். சேத்திர புராணேஸ்வரர் அப்படின்னு சொல்லி, அதாவது கணவன் மனைவி ஒற்றுமைக்கும் அல்லது கணவன் மனைவி பிரிந்தவங்க ஒன்று சேர்றதுக்கும் இந்த சேத்திர புராணேஸ்வரர் வந்து வழிபாட்டு வந்தோன்னா கண்டிப்பாக அவங்க வந்து திரும்பவும் ஒன்று சேருவாங்க அப்படிங்கிறதும் ஒரு ஐதீகமாக இருக்குது. அதே போல் நம்ம இந்த சேத்திர புராணேஸ்வரர் கும்பிட்டு திரும்ப வந்து சுற்றி வரும்போது பார்த்திங்கன்னா துர்க்கை அம்மன் இருப்பாங்க. அந்த துர்க்கை அம்மன் கையில் வந்து ஒரு கிளி இருக்கும், சின்னதாக தான் தெரியும். நீங்கள் உள்ளே வந்து அந்த கேட் போட்டிருப்பாங்க, அந்த கேட்லேருந்து நம்ம அந்த சந்து வழியாக பார்த்திங்கன்னா தான் அந்த கிளி இருக்கிறது தெரியும். நம்ம டைரெக்டாக வந்து லலிதா அம்மாவிட்ட நம்ம வந்து நம்மளுடைய குறைகளை சொல்லினாலும் இந்த துர்க்கை அம்மன்கிட்ட இருக்கிற கிளிகிட்ட நம்ம வந்து குறைய சொல்லி நம்ம வேண்டிக்கிட்டோம் அப்படின்னம்னா திரும்ப வந்து கொடிமரத்துக்கிட்ட வந்து நின்று நம்ம வந்து மேலே பார்த்தோம்னா அந்த கிளி வரும். அந்த கிளி வந்துச்சுன்னா நம்ம நினச்சது நடக்கும் அப்படிங்கிறது. இது கண்டிப்பாக இது உண்மை, ஏன்னா இது எனக்கு நடந்திருக்கிற உண்மை அப்படிங்கிறதுனால நான் உங்களுக்கு சொல்கிறேன். நான் வந்து அவங்க சொன்னாங்கன்னு சொல்லி நாங்கள் 2 பேரும் போய் வேண்டினோம். அப்போ வெளியில் வந்து கொடிமரத்திட்டு நிற்கும்போது சுற்றி பார்த்தோம், கிளி வரல. ஆனால் அதுக்கப்புறம் 1 2 3 4ன்னு சொல்லி வரிசையில் கிளி எங்கே கோபுரத்துக்கு வந்துருச்சு. கிளி வந்து சத்தங்கிடும். கிளி தான் வந்து தூது போய் ஸ்ரீ லலிதா அம்மா கிட்ட வந்து அவங்க நம்மளுடைய குறைகளை வந்து எடுத்து சொல்லி அம்மா வந்து நம்மளுக்கு நிவர்த்தி கொடுப்பாங்க அப்படிங்கிறது தான். அது முடிஞ்சு அந்த கிளியோட தரிசனம் கிடைச்சதுக்கப்புறம் எங்களுக்கு வந்து வரிசையில் முன்னேற்றமாக தான் இருந்துச்சு. இது வந்து நடந்த உண்மை. நீங்களும் போய் வேண்டிக்குங்க. இந்த சேத்திர புராணங்களை எதுக்கு சொல்கிறோம் அப்படின்னோம்னா, ஸ்தல புராணங்களை தெரிஞ்சுட்டு ஒரு கோயிலுக்கு போங்க. அப்போ தான் வந்து அந்த கோயிலில் முதல்ல நம்ம எதை வழிபடணும், எங்கே வழிபடணும், எப்படி வழிபடணும் அப்படிங்கிற விஷயம் நம்மளுக்கு தெரியும். அப்போ இந்த புராணங்கள் இது வந்து வெளியில் இருக்கிற அந்த புக்கில் இருக்கிற கடைக்காரவங்க சொல்லலை அப்படின்னா நம்மளுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்காது. அப்போ இந்த சேத்திர புராணேஸ்வரர், கிளி, துர்க்கை அம்மன், அப்புறம் திரும்ப வந்து லலிதாம்மாவை வந்து நம்ம வழிபாடு செஞ்சப்போ நாங்கள் அப்போ வந்து முடிஞ்சிட்டு பிரசாதம் கொடுத்தாங்க. அதை சாப்பிட்டுட்டு இருக்கும்போதும் கிளி வந்துச்சு. அப்போ அந்த கிளி தரிசனம் அப்படிங்கிறது வந்து சாதாரண விஷயம் கிடையாது. நம்ம வேண்டிட்டு அதை நினைக்கும் போது கண்டிப்பாக வரும்போது அது கண்டிப்பாக நடக்கும் அப்படிங்கிறது தான். ஒவ்வொரு புராணத்துக்கும் ஒவ்வொரு தலங்களுக்கும் நிறைய விசேஷங்கள் இருக்குது. அப்போது அந்த ஸ்தலத்தை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிட்டு, முக்கியமாக நம்ம முழுசாக தெரிஞ்சுக்கிட்டு தான் நம்ம அந்த கோயிலுக்கு போகணும். அப்போ தான் நம்மளுடைய வேண்டுதல்கள் அனைத்துமே அது நிறைவேறும் அப்படிங்கிறது தான்
எனக்கு வாய்ப்பு கொடுத்த அனைவருக்குமே நன்றி. இன்றைக்கி வந்து பூர நட்சத்திரத்தன்னைக்கு எனக்கு வந்து ஒரு பாக்கியம் கிடைச்சது என்ன அப்படின்னா, அந்த லலிதா அம்மாவோட பற்றி பேசுனது தான். லலிதா சகஸ்ரநாமத்தை உருவாக்கிய இடமே அந்த இடம்தான். உங்களுக்கு மனசில் பார்த்தீங்கன்னா கவலைகள் 1000 இருந்தாலும், மன அழுத்தங்கள் இருந்தாலும், ஒரு தடவையாவது காலையில் தூங்கி எழுந்திரிச்சு குளிச்சுட்டு வந்து நீங்கள் அந்த லலிதா சகஸ்ரநாமம் அந்த பாட்டை கேட்டுட்டீங்க அப்படின்னாலே கண்டிப்பாக அப்படியே ரிலாக்ஸ் ஆகும். அது நான் வந்து அனுபவபூர்வமாக நான் சொல்லக்கூடியது. அம்மாவை வந்து டெய்லியுமே நம்ம அந்த பாட்டு, அந்த ஸ்லோகத்தை, மந்திரத்தை கேட்கலாம். நீங்களும் கேளுங்க, உங்களுக்கும் நல்லது நடக்கும் அப்படிங்கிறதா. என்னுடைய பேர் ஸ்ரீமதி கவிதா சக்திவேல், திருப்பூர் மாவட்டம். என்னுடைய ஃபோன் நம்பர் 9751849308 என்ற எண்ணிற்கு கால் பண்ணுங்கள். இப்போ ஒவ்வொரு கருத்தரங்களையும் நம்ம ஒவ்வொரு கோயில்களை பற்றி நான் சொல்லிட்டு வந்திருக்கேன். இன்றைக்கி நம்ம பூர நட்சத்திரத்தன்னைக்கு லலிதாம்மாவை பற்றி பேசுனது எனக்கு மிக ரொம்ப ரொம்ப சந்தோஷம். நட்சத்திரக்காரங்களுக்கு நான் வந்து உபாசனை தெய்வம் சொல்லலை. அந்த நட்சத்திரத்தன்னைக்கு உபாசனை தெய்வத்துக்கு கோயிலுக்கு போங்க அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். ஆமாம், உபாசனை தெய்வத்துக்கு உகந்த நட்சத்திரம் வந்து அந்த நடு நட்சத்திரம். அந்த அன்னைக்கு நம்ம போய் அந்த உபாசனை தெய்வத்தை வழிபட்டால் மிக சிறப்பாக இருக்கும். முத செய்யும்போது அது மாதிரி செய்யுங்க. அந்த நட்சத்திரத்தன்னைக்கு போயிட்டு வாங்கன்னு சொன்னேன். நட்சத்திரத்துக்கு நான் சொல்லலை, சரிங்களா? உங்கள் ராசிக்கு 11வது இடம். அதாவது இப்போ வந்து மேச ராசி அப்படின்னு நான் சொன்னேன் இல்லைங்களா, பரணி நட்சத்திரம். மேச ராசி பரணி நட்சத்திரத்துக்கு என்ன சுவாமி? மகாலட்சுமி சொன்னேன். அப்போது கும்பத்தில் வந்து சுக்கிரனோ குருவோ இருக்கக்கூடிய ஆணோ பெண்ணோ ஜாதகர் வந்து நீங்கள் வந்து எந்த குடும்பம் அப்படின்னா மேசராசிக்குரிய அந்த பரணி நட்சத்திரத்தை அன்னைக்கு மகாலட்சுமி வழிபாடு செய்யணும் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். அப்போ உங்களுடைய ஜாதகத்தில் சுக்கிரனும் குருவும் எங்கே இருக்காங்களோ அதுக்கு 11ஆம் இடம் எது, அந்த ராசிக்குரிய இதை தான் நான் வந்து ஒவ்வொரு ராசிக்கும் இந்த உபாசனை தெய்வம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். சரிங்களா? நன்றி. தெய்வத்தை பற்றி சொன்னாங்களா? நான் வந்து கருத்தரங்கு ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி எனக்கு வந்து லலிதாம்பிகை அம்மன், நான் இவங்க எல்லாம் கோயிலுக்கு போயிருந்தோம். சாமி கும்பிட்டுட்டு வெளியே வந்துட்டோம். சரிங்களா? வெளியே வரும்போது அந்த கடைக்காரர் ஒரு கடையில் உள்ளவர் அவர் சொன்னார். என்ன சொன்னார் அப்படின்னா, நீங்கள் போய் துர்கை அம்மன் கையில் ஒரு கிளி இருக்கும் பார்த்தீங்களா அப்படின்னு கேட்டார். இல்லை சார், அப்படிங்களா, கையில் இருக்குமா, போய் பார்த்துட்டு வரேன் அப்படின்னு. அந்த கிளியை போய் நீங்கள் என்ன கோரிக்கையோ அதை நினச்சிட்டு வாங்க அப்படின்னாரு. அப்போ நான் கருத்தரங்க ஸ்டார்ட் பண்ண போகிறேன், எனக்கு வெற்றியாக போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வேண்டிட்டு, அவங்க சொன்னது என்ன, கொடிமரத்துக்கிட்ட வந்து நில்லுங்க அப்படின்னாங்க. வந்து நிற்கிறோம் ஒரு 5 நிமிஷம். கிளி அவர் சொன்னது என்னென்னா, கிளி உங்கள் கண்ணுக்கு தெரியும் அப்படின்னாங்க. அப்போது கொடிமரத்துக்கிட்ட தான் நிற்கிறோம், கிளியே வரல. அப்புறம் இவங்க வந்துட்டு நான் கண்டிப்பாக நல்லது நடந்துட்டு வாங்க அப்படின்னாங்க. உள்ளே வேற மதிய பூஜை ஆகிட்டுருக்கு. அப்போது பார்த்தீங்கன்னா மேலே பார்த்தீங்கன்னா கிளி 3 கிளி 4 கிளி இருக்குது. மேலே இருந்து பார்க்குது, அப்படியே கண்ணில் தண்ணியாக வந்துச்சு எனக்கு. சரிங்களா? இப்போ 4வது கருத்தரங்கு வரைக்கும் நம்ம வந்திருக்கோம். அதனால் உங்கள் உபாசனை தெய்வத்தை கெட்டியாக பிடிச்சிக்கோங்க. 6 மாதத்துக்கு ஒரு டைம் இல்லை 3 மாதத்துக்கு ஒரு டைம் உங்களால் முடிகிறப்ப போய் வழிபாடு பண்ணிட்டு வாங்க. உங்களை வழி நடத்துவாங்க. சரிங்களா? சகோதரிக்கு மரியாதை பண்ணுங்கள் 2 பேரும் சேர்ந்து.